மாட்டிக்கிட்டா புள்ள நரி மாட்டிக்கிட்டா இன்னைக்கு மாட்டிக்கிட்டா இவன் மாட்டிக்கிட்டா புள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் குறவனுக்கு சொந்தம் கொட்டகோழி தப்பி வந்தா கட்டு சேவலுக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா இந்த கட்டைய பற்றி ஊர் நியாயப்படி பார்க்க போனா கட்டையப்படி பஞ்சாயத்து படி பார்க்க போனா இந்த குட்டி இந்த மான் குட்டி ஆமா இந்த இந்த குட்டி எனக்கு மட்டும் சொந்தம் இந்த அம்மன் குறிச்சி எம் ராஜகுமாருக்கு தான் சொந்தம் அட என்னம்மா என்னைய எக்கிற என்னம்மா என்ன ஏற்கிற என்ன கொஞ்சம் ஏற்கலாம் என்னம்மா என்னைய எக்கிற எக்கிக்கு போட்டிய மாதிரி என்னுடைய மானத்தான மறைக்காதே என்னுடைய மானத்தான மறைக்காதே உலவள்ளி வைக்கும் சொல்லாதே ஓடும் தந்தனத்தானே தந்தனத்தானே ஓடு தந்தனத்தானே கொஞ்சம் அம்மா நீ கொஞ்சம் காட்டம்மா உள்ள வந்து காட்டம்மா வேலையை திறந்து கொஞ்சம் காட்டம்மா என்ன விஷயம் அப்படின்னா இப்ப வீட்டுல இருந்தா வீட்டம்மா இப்ப காட்டுல இருந்தா காட்டம்மா கொஞ்சம் காட்டம்மா கொஞ்சமா காட்டம்மா அதை நீ கொஞ்சம் காட்டம்மா கொஞ்சம் காட்டம்மா ஏமா கொஞ்சம் காட்டம்மா அம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாருமா ஓடு உள்ளே போய் நல்லா பாரு அம்மா உள்ளே மாடு உடுத்திருப்பது உள்ளே தானம்மா அம்மா உள்ளே எல்லாம் நல்லா உள்ளே எல்லாம் நல்லா பாருமா மாடு உடுத்திருப்பது உள்ளே தானம்மா அம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாருமா யாரு நான் உங்களை வைக்கிறேனா உங்களுக்கு தைரியம் தான் வேறு தசரதராமனே தன் மனைவியான சீதையை பிரிவதற்கு காரணமா மாறுது காலங்காத்தால நீங்க மாறி வந்திருக்கீங்க இப்படி காலை எழுதி கையால பறையாக்கின்றதுனால என் இனத்தவர் என்ற முறையில மான பறக்கிறது நீங்க மானோட அடையாளம் உங்களுக்கு மொழி தெரியும் மானோட அடையாளத்தை எடுத்து உரைகள் வேட்டு விடுறேன் மானுக்கு உள்ள அடையாளமா ஏங்க மானுக்கு உள்ள அடையாளமா இல்ல வெளி அடையாளமா எத்தனை மானுக்கு அடையாளம் சொல்லியிருப்பா உனக்கு சொல்ல மாட்டோமா பெரிய பெரிய மானுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க முத்திர மானுக்கெல்லாம் சொல்லியாச்சு தினமும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க இது ஒரு குட்டி மானு அதாவது இப்ப பாரு அவங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா உள்ள அடையாளமா இல்ல உள்ள அடையாளமா இல்ல வெளி அடையாளமா இல்ல மானுக்கு உண்டான அடையாளமா இல்ல புண்டான அடையாளமா எந்த அடையாளத்தை கேட்குறீங்க உனக்கு எப்படி மானே அடையாளம் கேட்கறதில்ல மானோட அடையாளம் மானுடைய அடையாளமா அப்படியா